தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்தாயிற்று. இன்று திங்கட்கிழமை. ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எவ்வாறு நம்மில் கடந்து வருகின்றது, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை எடுத்துச் சொல்கின்றது முதல் வாசகம். மேலும் நாம் நம்பியிருக்கின்ற கடவுள் ஆற்றல் வாய்ந்தவர், நம்மை பாதுகாக்கின்ற கடவுள் என்பதையும் எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. நம் தேவன் வார்த்தையால் உலகை படைத்தவர், தன் உயிர் மூச்சை கொடுத்து இந்த உலகுக்கு உயிர் கொடுத்தவர். எகிப்திலே இஸ்ரேல் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அற்புதங்களை செய்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர். கடலை கட்டாந்தரையாக மாற்றியவர், பாலை நிலத்தை பசுஞ்சோலையாக நீர் ஓடுகின்ற ஆறுகள் பாய்கிற இடமாக மாற்றி போட்டவர். மன்னாவை பொழிந்தவர், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர், மக்களை தன் கரங்களிலே சுமந்து காத்தவர், ஒவ்வொருவருக்காகவும் தன் மக்களுக்காக போராடி விடுதலையை விற்றுக் கொடுத்தவர், நம் சார்பாக செயல்படுகின்ற தேவன். இப்படி வல்லமையுள்ள தேவனை நம் கடவுளாக கொண்டிருக்கும் என்பதைத்தான் எசையா அந்த ஊழியன் பற்ற ஊமையிலே சொல்லுகின்றார். நம் தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உயிர்களை படைத்தவர், உயிர்களுக்கு தன் மூச்சை கொடுத்தவர், அவர்களை பாதுகாத்து பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி வல்லமையுடைய தேவன் இரக்கத்தோடும் கருணையோடும் அவர்களை பார்ப்பவராக இருக்கின்றார். எசையா புத்தகம் 35:3-4 படிக்கின்ற பொழுது, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், கடவுள் வருகின்றார். எதற்காக? உங்களை பாதுகாக்க, உங்கள் குறைகளை தீர்த்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க, பார்வையற்றோர் பார்வை பெற, முடக்குவாத முட்டை துள்ளி குதித்து மான்களைப் போல துள்ளி ஓட ஆற்றல் கொடுக்க கடவுள் உங்களை தேடி வருகின்ற சொல்லுகின்றார். நம் தேவன் ஆற்றல் வாய்ந்தவர், இரக்கம் கருணையும் உடையவர். தன் நிலையிலே இருந்து நம்மை பார்ப்பதல்ல, நம் நிலையிலிருந்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நம்மை தேடி வந்தார். கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை பற்றி கொண்டிருக்காமல் மனித உரு எடுத்தார். எதற்காக? நம்மை மீண்டும் இறை சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் கொலோசியர் 1:20 சொல்லுகிறது. இயேசு தான் சிந்திய இரத்தத்தினாலே நம்மை மீண்டும் தந்தையின் அருகிலே கொண்டு வந்திருக்கின்றார், தந்தையின் பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார். இப்படி மாற்றப்பட்டதனால் தான் ரோமர் 8:15 படிப்பதை போல கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்கின்றோம். இத்தகைய அருள் மிகுந்த கடவுள், இரக்கத்தின் கடவுளுடைய செயல்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நெறிந்த நாணல் என்பது நலிந்து போன, தளர்வடைந்த, நைந்து போன நாணலை கூட கடவுள் முறியார் என்று சொல்லப்படுகின்றது. புது வாழ்வை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த வரி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். நாம் பலவீனமானவர்கள், நாம் இயலாமையில் இருக்கின்றவர்கள், நாம் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், நம் வாழ்வு முடிந்து விட்டது, எனக்கு இனிமேல் வாழ்வு இல்லை என்று சொல்லி ஒடிந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், இந்த உலகம் நம்முடைய பலவீனங்களை பார்த்து உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, நம்மை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகின்ற பொழுது, இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி நம்மை புறக்கணிக்கின்ற பொழுது, நம்முடைய நிலையை கண்டு எல்லோரும் இகழ்ந்து பேசுகின்ற பொழுது, இதோ நம்முடைய உடைந்த உள்ளத்தை கண்ணோக்குகின்ற கடவுள், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கின்ற வார்த்தை கேட்டார் போல, உன் வாழ்வு முடிவதில்லை, உன் வாழ்வு இதோடு முடிந்து போவதில்லை, உனக்கு நான் புது வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி புது வாழ்வை கொடுக்கின்ற கடவுளாக, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்ற. எனவேதான் 2 கொரிந்தியர் 12:9 உன் பலவீனத்தை கண்டு நீ கவலைப்படாதே, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி நம் பலவீனத்தின் மத்தியிலே செயல்படுகின்ற தேவனாக, நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். உதாரணம் பார்க்கின்ற பொழுது, பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். ஐயோ, என் குருவை மறுதலித்தேன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு அவரை ஒதுக்கிவிடவில்லை, புறக்கணித்து விடவில்லை, மாறாக அன்போடு நோக்கினார். அன்போடு நோக்கி இயேசு அதோ நின்று விடவில்லை, உயிர்த்த பின்பாடு அவரை அழைத்து திருச்சபையின் தலைவராக, என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை கண்காணி என்று சொல்லி திருச்சபை அவருடைய கரங்களில் ஒப்படைக்கின்றார். நெறிந்த நாணலை முறியார்,
தளர்ந்து போன மக்களை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில். இரண்டாவதாக, மங்கி எரியும் திரியை அணையார் என்று சொல்லப்படுகின்றது. நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், விளக்கை பற்ற வைக்கின்ற பொழுது அது நன்றாக எரியும். நேரம் ஆக ஆக அந்த திரி கருகுகின்ற பொழுது ஒளி குறைய ஆரம்பிக்கும். அப்படி விட்டுவிட்டால் அந்த திரி அணைந்து போகும், வெறும் புகை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி அணைவதற்கு முன்னால் அந்த திரி சிறிது துருவி மற்றும் நன்றாக எரிவதற்கு எண்ணெயை மாற்றி அதில் எண்ணெய் வரும் அளவிற்கு செய்கின்ற பொழுது தொடர்ந்து அந்த விளக்கானது எரிய ஆரம்பிக்கும், பிரகாசமாக இருக்கும். அதை போலவே நம்முடைய விசுவாச வாழ்வும் மங்கி போகிற நிலை ஏற்படுவதாக இருக்கும். திருவெளிப்பாடு புத்தகங்களை படிக்கின்ற பொழுது யோவான் அழகாக சொல்வார், முதலிலே உன்னிடம் இருந்த அன்பு இப்போது என்னிடம் இல்லை, நீ எந்த நிலையிலும் தவறிவிட்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆண்டு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே தளர்ச்சி ஏற்படுகின்றது. காரணம், நம்மை சூழ்ந்து இருக்கின்ற நிகழ்கின்ற நிகழ்வுகள் வியாதிகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாத நிலைகளாக இருக்கலாம், நாம் புறக்கணிக்கப்படுகின்ற தருணங்களாக இருக்கலாம், அங்கீகாரம் கிடைக்காத நேரங்களாக இருக்கலாம். இப்படி எல்லா நிலைகளிலும் நம்முடைய விசுவாச ஒளி மங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அதை அணைத்து விடாமல், நீ எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி விடாமல் அந்த திரியை சிறிது தூண்டிவிட்டு புது எண்ணெயை வார்த்து மீண்டும் ஒளி கொடுக்கின்ற, விசுவாசத்தில் நிலைக்கின்ற மக்களாக நம்மை மாற்றுகின்ற தேவனாக நம் தேவன் தன் அருளையும் இரக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவராக இருக்கின்ற சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம் தேவன் நம்பிக்கையின் ஆண்டவர், நம்பிக்கையூட்டுகின்ற தேவன். நம்பிக்கை தளர்ந்து போகின்ற பொழுது நம் வாழ்வை தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேற்றுகின்ற தேவன் கரங்களில் நம்மை ஒப்படைப்போம். இது அந்த புனித வாரத்திலே இயேசுவின் பாடுகளை இன்னும் அதிகமாக சிந்திக்கும் நேரத்தில் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். என் பலவீனத்தின் மத்தியிலே, என் சோர்வின் மத்தியிலே, என் விசுவாச தளர்ச்சியின் மத்தியிலே என் இயேசு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னை அரவணைத்து காக்க என் என்னை தேடி வருகின்ற அந்த உணர்வோடு நாம் பயணிப்போம். இந்த நாட்களிலே இயேசு ஊழியர்களாக வாழ முயற்சிப்போம். ஏனெனில் ஆண்டவர் தம் ஆவி நமக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்காக? நம்மிலே அவர் பூரிப்படைய, நம்முடைய சொல்லும் செயலும் கடவுளுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாய் அமைந்திட கடவுளை நோக்கி பார்ப்போம். இறைவன் விரும்புகிற விதத்திலே நம் வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். அப்பொழுது நம் வாழ்வு ஒருபோதும் அழியாது, நம் ஆன்மா ஒருபோதும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாது. ஆண்டவர் அனைத்து நிலையிலும் நம்மை காப்பவராக இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ ஒருவன் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ.